அரசியல் ரீதியான ஒரு தீர்வை காண வேண்டி இலங்கை இருக்கும்போது எங்களுடைய மனோநிலை மாற வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் மிக முக்கியமாக கூறினார்கள். இதுவரை காலமும் எவ்வாறு நாங்கள் வாழ்ந்து வந்தோம் என்பது முக்கியமல்ல, இனி எவ்வாறு வாழ இருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் என்ற அந்த கருத்தை தூதுவர் அவர்கள் மிக அழகாக எடுத்து கூறினார். ஏனென்றால் இதுவரை காலமும் ஏதோ ஒரு விதத்திலே மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே ஒரு இனம் இருந்தால் அந்த கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை விட்டு நாங்கள் சேர்ந்து எவ்வாறு முன்னெடுத்து செல்லலாம் எங்களுடைய நடவடிக்கைகளை என்பதை பற்றி நாங்கள் பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த விதத்திலே சகல இனங்களும் அந்த ஒரு வித்தியாசமான மனோநிலையை பெற வேண்டும், கொண்டிருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பல விதங்களிலும், அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டிலே கண்டோன் முறை எவ்வாறு செயல்படுகின்றது, கண்டோனிலும் பெரிது சிறிது என்று இருந்தால் கூட அவர்களுடைய அதிகாரத்திலும் வித்தியாசங்கள் இருக்கின்றன என்றும், ஆனால் முக்கியமாக சிறுபான்மையினரை மேலெழுப்பி விட வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை எண்ணம் அரசாங்கத்திடமும் மக்களிடமும் இருப்பதை அவர் எடுத்து காட்டினார். அதுதான் முக்கியம். அதாவது சிறுபான்மையினரை வரவிடாமல் தடுக்க வேண்டும், மேலெழுக விடாமல் தடுக்க வேண்டும், அவர்களை நாங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் போய் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே சிறுபான்மையினருக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற முறையிலே அவர்களை மேலும் வலுவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தங்களிடம் இருப்பதை அவர் எடுத்து காட்டினார்.